பாட்டுத்தலம் 3வது பாடல். என்னை அழைத்த மாதேவதையலே. என்னை அழைத்த மாதேவதையவை என்றும் புகழ்ந்திடுவே. என்னை அழைத்த மாதேவதையவை என்றும் புகழ்ந்திடுவே. கண்மலை கிறிஸ்துவை கண்டேனும் மிலே கிருபையின் நிதியே. கண்மலை கிறிஸ்துவை கண்டேனும் மிலே கிருபையின் நிதியே. என்னை அழைத்த மாதேவதையவை என்றும் புகழ்ந்திடுவே. கைவிடேனே உன்னை என்றும் என் உள்ளம் கைகளில் வரைந்திட்டேனே. கைவிடேனே உன்னை என்றும் என் உள்ளம் கைகளில் வரைந்திட்டேனே. கண்மணி போல் காவல் செய்குவேன் என்றனம் கருத்துடனே துதிப்பேன். கண்மணி போல் காவல் செய்குவேன் என்றனம் கனிவுடனே துதிப்பேன். கண்மலை கிறிஸ்துவை கண்டேனும் மிலே கிருபையின் நிதியே. கண்மலை கிறிஸ்துவை கண்டேனும் மிலே
ஆயுதங்கள் அறவே ஆயுதங்கள் அறவே வந்திடாதே புது சக்தியால் நிறைச்சென்றும் ஜெயத்துடன் நடத்துகிறீர். வந்திடாதே புது சக்தியால் நிறைச்சென்றும்
கிறிஸ்துவை கண்டேன் உம்மிலே கிருபையின் நிதியே கண்களை கிறிஸ்துவை கண்டேன் உம்மிலே கிருபையின் நிதியே என்னை அழைத்தவாறே தயவை புகழ்ந்திடுவே என்னை அழைத்தவாறே தயவை புகழ்ந்திடுவே என்னை அழைத்தவாறே தயவை புகழ்ந்திடுவே என்னை அழைத்தவாறே தயவை புகழ்ந்திடுவே. Hallelujah. 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 பாட்டத்தால இரண்டாவது பாடல் வருடத்தின் நடுவிலே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் அந்த டைமுக்கு கொண்டு போகணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்பொழுது பாஸ்டர் ஜான் சாமியல் ஏதோ ஒரு தரிசனம் கண்டாராம், அதை சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். முந்தி ஒரு தடவை அப்படின்னா ஒரு சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்லும்போது சில பேர் எங்களெல்லாம் உங்களுக்கு காட்டுமையான்னு கேட்டாங்க. அதனால சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாம் தேவ சித்தத்தின்படி இருக்கணும். அதில் 3 நிமிஷம் மட்டுமே. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஒரு வெளியில் உபாச ஜபத்தில் நான் ஒரு சர்ச்சில் இருக்கும்போது ஒரு பெரிய குரங்கு ஒரு போஸ்ட் அளவுக்கு உயரம் இருக்குது. இங்கே கால் வைக்கிறது வேப்ப பெட்டில் வைக்கிறது, இன்னொரு கால் அது போல உயரம் இருக்குது, அவ்வளோ ஹைட்டு வெயிட்டமாக இருக்குது. அது என்ன பண்ணுது, பட்டணங்களை அப்படியே கவிழ்த்து போடுது, சபைகளை கவிழ்த்து போடுது, ஊழியக்காரை கவிழ்த்து போடுது, விசுவாசிகள் ஓடுறாங்க, ஊழியக்காரர் ஓடுறாங்க, தலை திரிச்சு ஓடுறாங்க. அது போல பண்ணுது. நான் அந்த சபையில் உட்காந்துருக்கிறேன், அது கரெக்டாக என்கிட்ட வந்து அப்படி நிற்குது. அம்மா போன மாதத்தில் சொன்னாங்க, ஒரு குரங்கு ஒரு நாய்க்குட்டியை கம்பி கொண்டு, நீங்கள் எத்தனை பேர் ஞாபகம் வச்சுட்டு இல்லையோ, அந்த நேரத்தில் அதை சொல்ல நினச்சேன். ஆனாலும் ஆண்டவர் சபையில் சொல்ல முடியல, எனக்கு நேரம் கிடச்சிது, அதனால உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன ஆண்டவரே இப்படி அப்படின்ட்டு நான் அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். ஜனங்களும் ரொம்ப சொன்னவன், அந்த சாட்சி சொன்னவன் பயந்தாங்க அந்த சபையில். அப்போது ஆண்டவர்கிட்ட இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, கல்கத்தா தேசத்தில் இந்த குரங்கை வச்சு நம்ம டேபிள் வச்சு அதனால இப்போ ரொம்ப அதிகமாக செய்து கொண்டிருக்கிறது. நிறைய ஊழியர்கள் பின்மாற்றமாக மறிக்கிறாங்க. பின்மாற்றமாக அளவுக்கு இந்த கிரியை நடந்து விசுவாசம். அதனால தொடர்ந்து செல்லுங்க. அந்த தொடர்ந்து வந்து யாராலும் தொடர்ந்து முடியல, அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கிரியை இருக்குது. அது வந்து அப்படியே பட்டணத்தை அப்படியே கவுத்து, சபையை அப்படியே கவுத்து, பட்டணத்தோடு அப்படியே அந்த பேப்பரை தூக்கி போடுற மாதிரி போட்டு கையில் காவல் எடுத்து அப்படியே சேர்த்து ஓடுறாங்க. அப்படியே தர பாலபலமாக அப்படி விட்டு போட்டு இடங்களே இல்லை தேசத்தில், அப்படியே காலியாக பெருமையாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காட்சி அமைத்தாங்க. தொடர்ந்து அதெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க எனக்கு ரொம்ப போராட்டம். ஜனங்க போய் இதை சொல்லணும், அதுக்கேற்ற போராட்டம் எனக்கு அங்கே ஏற்படும். அதனால் தொடர்ந்து சொல்லிக்க, சபையை பாதுகாப்போம், ஊழியக்கார பாதுகாப்போம், விசுவாசியை பாதுகாப்போம். கொஞ்ச நேரம் எழுந்து நிற்கலாங்க.
கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சி. எத்தனை பேர் சொல்லுவீங்க? தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள் சரியாய் மகிழ்ச்சி. 7வது மாசம் 1ஆம் தேதி பரிபூர்ண நன்மையினால் உங்களை நிரப்புவார். பரிபூர்ண நன்மையினால் கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய். இன்னைக்கு அந்த தரிசனம் கூட பாருங்க. குரங்கின் ஆவி எல்லாத்தையும் உடைச்சு போடக்கூடிய கர்த்தர்னோட கூட இருக்கிறார். எல்லா பொல்லாத நுகங்கள், பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாக்கத்தக்கதான கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, இக்கல்லின் போதுபவன் அவன் நொறுங்கி போவான். ஜெயிக்கிற மாதிரி தெரியும், ஜெயிக்க மாட்டான். நல்லா கை தட்டி. செங்கடலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா தயவாய் மாதயவா. கைதட்டி. தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவா தயவாய் மாதயவா. உயர்த்தி உயர்த்தினாலும் உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் இணங்க காலங்களில் இணங்க. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதை இந்நாள் வரை தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய். எவ்வளவு பிரிங்க, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கண்ணீர் ஊழியக்கார மத்தியில எவ்வளவு கண்ணீர். ஆனா இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்தப்பார். நல்லா கைத்தட்டு. கர்த்தருடைய மகிமை இறங்கி வர முடியும். தேவ வல்லமை, இந்த அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் ஆவியானவர் ஒவ்வொரு ஊழியக்காரன் அபிஷேகத்தினால் ராஜாதிராஜன் மகிமையோடு வனமேகத்தில் எழுநல்லாரா கிளேசம் தின்று நித்தமும் வாசிப்பான் வாசமும் ஒரு கான் போய பிரியந்தான். கிளேசம் தின்று நித்தமும் வாசிப்பான் வாசமும் ஒரு கான் போய பிரியந்தான் வாசமும் ஒரு கான் போய
பிரியத்தான் வசமும் ஒரு கார் கோயா பிரியத்தான் ராஜாதி ராஜன் மகிமையோடு அழகை தட்டி கைகளை உயர்த்தி யுக யுகமாய் பிரியன் கூட நாம் வாழும் சுதினம் ஆசன்னமாகி யுக யுகமாய் இயேசுவோட கூட வாழும் அந்த நாள் வந்து விட்டது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வாழும் அந்த நாள் வந்து நல்லா கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்னை அழைத்தவரே, உண்மையுள்ளவரே, என்னை நடத்துவாரே, என்னை உயர்த்துவாரே. பக்கத்துல கை கொடுத்து என்னை நடத்துவார். நடத்துகிறவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்து முடிக்கிறார். கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. திறப்பின் வாசலிலே நின்று ஜெபித்திடவே, சுவரை அடைத்திடவே ஒருவரும் இல்லையே.
சுவரை அடைத்திடாவே ஒருவரும் இல்லையே. யார் போவார் என் காரியமா? எத்தனை ஊழியக்கார கைகளை தூக்கி யார் போவார் என் காரியமா? இன்னைக்கு அவருடைய பணியை செய்யறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. உடைய பணியை செய்யறதுக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்னை அழைத்தவரே, உண்மையுள்ளவரே, என்னை நடத்துவாரே. கைகளை தட்டி என்னை உயர்த்துவாரே, என்னை நடத்து. அவர் நடத்துகிறவர், அவர் உண்மையுள்ளவர். ஆகாரே, ஏமா ஏன் அழுவுற? ஏன் அழுவுற? புலம்பாத, அழுவாத. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. ஒரு நீர் ஊற்றை உனக்காக வைத்திருக்கிறேன். ஒரு இடத்துல சொல்லுவார், ஆகாதே நீ அடங்கிரும் நாச்சியாருடைய கரத்துல. அதுக்கப்புறம் சொல்லுவார், கொஞ்சம் திரும்பி பாரு, கைகளை உயர்த்தி. என்னை அழைத்தவரே, உண்மையுள்ளவரே, என்னை நடத்துவாரே, என்னை உயர்த்துவாரே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. கைத்தட்டி சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே, 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 நான் சுகமானேன், உன் காயங்களால் நான் பெலனானேன், நான் பெலனானேன். ஆவியானவரே, எங்களை நடத்தும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு கை தட்டி உட்கார்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு பையனை ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறாங்க. குழந்தைகள் பிறந்த உடனே பெற்றோர் என்ன செய்வாங்க? பெற்றோர் என்ன செய்வாங்க? ஆண்டவரே, இந்த பிள்ளைய நாங்கள் உங்களுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறோம், மிஷனரியா அனுப்புகிறோம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அது போல இப்போ பாஸ்டர் சபையில் உள்ள ஒரு 14 வயது நிரம்பிய ஒரு மகன் தன்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறான். இப்பொழுது அவன் ஒரு பாட்டு பாடுவான். பாட்டு பாடினதும் அவனுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணணும். தம்பி, பாட்டு தொடங்குங்க. பாட்டு பாடு.
பைக்ல காலம் கொண்டு வந்தது நான் இதற்கான பாத்திரன்
சேஷாதிரி அவர்களுடைய சபையில் கூட பிள்ளை அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இந்த பையனை ஆலயத்திலே நாங்கள் வைத்து அவனை கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த பையன் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறானா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார்கள். அபிஷேகம் பெற்றிருக்கிறானா என்று கேட்டேன். இல்லை என்று சொன்னார்கள். அப்படியானால் அந்த அந்நாள் சாமுவேலை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் விட்ட மாதிரி தான் வாசல் அவர்களுக்கு அந்த தம்பி பணிபுரை ஊழியம் செய்வான். ஏற்ற காலம் வரும்போது சட்டப்படி அவனை ஊழியத்திற்காக நாம் பிரதிஷ்டை செய்யலாம். அப்படின்னா அதனால இப்பொழுது எல்லாரும் எழுப்பி நின்று மூத்தவர்கள் இந்த பக்கம் வாங்க. அந்த பையன் இருக்கிற இடத்துக்கு பாஸ்டர் ஜான் பீட்டர் வந்ததாக சொல்லப்பட்டது. பாஸ்டர் ஜெர்மசுந்தரராஜ் ஐயா வந்ததாக சொல்லப்பட்டது. இன்னும் மூத்த போதர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறா? பாஸ்டர் வின்சென்ட் வந்திருக்காங்களா? மனுஷனுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க. கொஞ்சம் வந்து முன்னாடி வந்து நில்லுங்க. கொஞ்சம் வாங்க. ஒரு நிமிஷம். நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க. மனுஷ ஊழியத்துக்கு அனுப்புறதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். சரி, ஐயா புஸ்தகர் செல்வராஜ் ஐயா, வின்சென்ட் ஐயா, இன்னும் மூத்த போதகர்கள் பாஸ்டர் சேஷாத்ரி அவர்கள் வாங்க. வந்து பிள்ளையின் தலைமையில கை வைத்து எல்லாரும் ஆண்டவருடைய கருத்துக்கு ஒப்பு கொடுங்க. அது சாமுவேல் பிள்ளையாண்டான் எப்படி தேவாலயத்தில் வளர்க்கப்பட்டானோ கர்த்தர் அவனோடு பேசினாரோ. கர்த்தாவே சொல்ல அடியே கேட்கிறேன். வாங்க வாங்க பாசங்கள்ல வாங்க. எல்லாரும் எழுதி நின்று கரங்களை நீட்டுங்க. பிள்ளையாண்டானுக்கு மேல கரங்களை நீட்டுங்க. சாமுவேல் என்று பிள்ளையாண்டான். அபிஷேகத்துல ஜெபம் பண்ணுங்க. Praise the Lord. Hallelujah. Shabari bala makara bala shandala. Oh Ramala. Shabari bala makara bala shandala. Hallelujah. Rabbi nagaru mashrutri kiro. வளர்ந்து கர்த்தருக்கு மனுஷனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டான்.
ஆண்டவரே பேசுகிறீர். ஆண்டவரே தான் முதல் பேர் சபா வரைக்கும் சாமிகள் தீர்க்கதரிசியாய் கர்த்தாவே உலகிற்காய் உமக்கு நன்றி. இந்த வேலையில் அன்பு மகன் மனுஷப்படி கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியாகவே நீங்கள் அபிஷேகித்து ஆசீர்வதிங்க. கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. இயேசுவே உமக்கு ஊழியம் செய்தார் இறைவன் என்னை கனம் செய்திடுவார். இயேசுவே உமக்கு ஊழியம் செய்தார் இறைவன் என்னை கனம் செய்திடுவார். இயேசுவே எங்கே இருந்திடுவீரோ இன்பரோடினை தங்கி இருந்திடுவே. இயேசுவே எங்கே இருந்திடுவீரோ இன்பரோடினை தங்கி இருந்திடுவே. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தருமையா. உமக்கு சாட்சியாய் ஜீவித்திட உன்னத பலனை தருமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் யாவரும் சேர்ந்து இந்த மகனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்படைக்கிறோம். உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரையும் பாதுகாத்துக் கொள்ள வல்லவருடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். துதியும் ஸ்தோத்திரங்களும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதே போல இந்த மகனும் ஆண்டவரை என்றைக்கும் மாறாமல் உடைய ஊழியக்காரனாய சேஷாதிரி அவருக்கும் ஆண்டவரே, கர்த்தாவே முதலாவது உமக்கும் ஆண்டவரே, அடுத்தது ஊழியக்காரருக்கும் பெற்றோருக்கும் விசுவாசிகளுக்கும் மாறுதலாய் 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 ஓரபலக்கரபவனியா ஓரபகஷாந்தரபவனியா அவனை மறுரூபமாக்கும், அவனை ஆசீர்வதியும், அவனை மேன்மைப்படுத்தும், அவனை உயர்த்தும், அவனை மகிமைப்படுத்தும், அவனை கனப்படுத்தும். திருவிடகரங்களில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. 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 இப்பொழுது மணி என்ன? 12:15. இப்பொழுது கர்த்தருடைய செய்தியை இந்த சபை போதகர், மீட்பர், சுவிசேஷகர், வேற என்ன டிகிரிலாம் இருக்காரோ எனக்கு தெரியல, தீர்க்கதரிசி, அப்போஸ்தலனுங்கிற 5 பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவருக்கு தான் தெரியும். ஆனபடியாக அவர் மூலமா இன்றைக்கு நமக்கு தேவ செய்தியை அளிக்க ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். 45 நிமிடங்கள் தான் நான் கொடுப்பது வழக்கம். அதுக்குள்ள பயன்படுத்தி விடணும். அடுத்த எப்போதும் நான் சொல்றது போல அடுத்த ஊழியக்காரங்களை பற்றி பேசக்கூடாது, அடுத்த ஊழியர்களை பற்றி பேசக்கூடாது. நான் அடிக்கடி இது சொல்றது வழக்கம் உண்டு, எல்லாருக்கும் தெரியும் தானே. அடுத்த ஊழியங்களையோ அடுத்த ஊழியக்காரங்களையோ நாம் ஒன்றும் பேசக்கூடாது. கர்த்தர் நமக்கு தந்த அந்த வெளிப்பாடுகளை, சத்தியத்தை சொல்லணும். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லி வரவேற்போம். Praise the Lord. 1 மணிக்கு முடித்து விடும்படியாக
தரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். ஏனென்றால் இன்னும் ஒரு 2 கர்த்தர் ப்ரோக்ராம் நல்லவர். இருக்குது. நாம் அனைவரும் இந்த நாளிலே நாம் கூடியிருப்பது கர்த்தருடைய கிருபை. இந்த மாதம் எத்தனாவது மாதம் இது? 7வது மாதம் பூரணத்தை குறிக்கும். ஆமென் சொல்லாமா? சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் போக போறோம். ஆமென் சொல்லாமா? பூரணத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. ஆமென். ஆண்டுடைய பூரணம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த கூடுகை வேறு டேட் வந்தா போறதில்ல, 1ஆம் தேதியே வந்துடுது. அல்லையா சொல்லாமா? 1ஆம் தேதி வந்த உடனே எல்லாரும் ஞாபகம் வருது, என்ன வாக்குத்தத்தம் ஏதாவது கிடைக்குமா? அப்படித்தானே? ஆமென். ஏதாவது வாக்குத்தத்தம் கிடைக்குமா அப்படின்னு சொல்றா எதிர்பார்த்து வந்திருப்போம். ஊழியருக்குன்னு ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் நீ கொடுத்துருக்காரு. அந்த வாக்குத்தத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்திக்கு நேரங்களை சொல்லுவோம். 10 நிமிஷத்துல வாக்குத்தத்தை முடிச்சிடலாம். அல்லையா சொல்லாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் இந்த மைக்கை கொஞ்சம் தள்ளி வச்சு. தூர தள்ளி வைக்க வாய் தள்ளி வச்சிருக்க. தள்ளி வச்சிருக்கா. நோவா காலத்திலே பிரளயம் வந்தது. அதில் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேலே தங்கிற்று. 7ஆம் மாதம் பேழை என்று சொல்லக்கூடிய நிலையத்திலே சபையை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. அந்த வீட்டிலே இருந்த அந்த குடும்பத்தை மட்டுமல்ல, இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், 7ஆம் மாதத்திலே பேழை அடியிலே எங்கேயோ இருந்தது. ஆனால் ஜலப்பிரபாதத்தின் மேலே கொண்டு வந்து பேழையை கொண்டு வந்து அரராத் என்ற மலை மேலே கொண்டு வந்து நிறுத்தினது. அவன் சொல்லாமா? அரராத் என்னும் மலை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பரிசுத்த பூமி என்று அர்த்தம். அரராத் என்று சொன்ன அர்த்தம் பரிசுத்த பூமி என்று சொல்லப்படுகிறது. அந்த பரிசுத்த பூமியிலே ஆண்டவர் சபை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆமென். எங்க இருந்த சபை அது? கீழே எங்கேயோ இருந்த சபை. அந்த சபையை ஆண்டவர் பேணி என்ன பண்ணாரு? மேலே கொண்டு வந்து மலை மேலே கொண்டு வந்து நிறுத்திட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருடைய சபை கர்த்தர் உயர்த்த போகிறார். எல்லாருடைய சபை கர்த்தர் உயர்த்த போகிறார். இந்த அல்லேலூயா போருமா? இதை நான் சொல்லல, இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா கொடுக்கக்கூடிய வார்த்தை இது. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் சபைக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை, ஒவ்வொரு ஊழியக்காரருடைய சபையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். உயர்வு மட்டுமல்ல, அதுல பூரணம் இருக்கும். பரிசுத்தத்திலே பூரணம் இருக்கும். சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஊழியக்காரருக்கும் பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் இந்த நாளிலே ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒவ்வொரு சபையும் ஆண்டவர் உயர்த்த போகிறார். அந்த இடத்திலே பூரணம் இருக்கும், பூரணமான ஆசீர்வாதம் இருக்கும், பூரணமான சுகம் இருக்கும், பூரணமான எல்லா விதமான காரியங்களை பூரணப்படுத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த ஐக்கியத்தினுடைய பேர் என்ன? சீயோன் ஸ்தானாதிபதி. என்ன ஸ்தானாதிபதி? சீயோனுடைய ஸ்தானாதிபதி. ஆமென். சீயோனுடைய ஸ்தானாதிபதியாய் நாம் அனைவரையும் உட்கார வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா?
சொல்ல மாட்டேன்றீங்களே. இப்ப செய்திக்கு நேராக கடன் சொல்லுவோம். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஷகராபா தூராபா ஷந்தூராபா. ஆமே. கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இறங்கட்டும். இந்த நாளிலே எங்களோடு நீர் என்ன வார்த்தை